மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை சிறைச்சாலைகளில் கொந்தளிப்பு, இலங்கை முழுவதும் அவசர பாதுகாப்பு நடவடிக்கை. இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் ஒரே நாளில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இரத்தினபுரி, குறிவிட்ட, மட்டக்களப்பு மற்றும் பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் இரத்தினபுரி குறிவிட்ட சிறைச்சாலையில் இன்று காலை கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 கைதிகள் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு ஏற்பட்ட பதற்றம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்த போதிலும் இன்று காலை மீண்டும் கைதிகள் மத்தியில் மோதல் வெடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மட்டக்களப்பு சிறைச்சாலையை சுற்றியும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இராணுவம், விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் இராணுவம், மோட்டார் சைக்கிள் பிரிவினர் தொடர்ச்சியான ரோந்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த மாதம் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கிருந்து மாற்றப்பட்ட கைதிகளில் தற்போது 42 பேர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ளதாகவும் மொத்தமாக 980 கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலா ரத்ன சிறைச்சாலைக்கு நேரில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்துள்ளார். அதேவேளை நீர்கொழும்பு தழுபத பகுதியில் அமைந்துள்ள பலன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையிலும் பதற்ற நிலை தொடர்கின்றது. அங்குள்ள கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான வாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் சிலர் சிறை கட்டிடத்தின் கூரையிலும் ஏறி எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சூழ்நிலையை அடுத்து அங்கு கூடுதலான போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள இந்த தொடர் பதற்ற சம்பவங்கள் சிறைச்சாலை பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளன. நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நீதித்துறையில் புதிய மாற்றம், 22வது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியீடு. உயர் நீதிமன்ற மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதி அரசர்களின் ஓய்வு வயதில் மாற்றங்களை முன்மொழியும் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தை அரசாங்கம் இன்று அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானியின்படி உயர் நீதிமன்ற நீதி அரசர்களின் ஓய்வு வயது 67ஆகவும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதி அரசர்களின் ஓய்வு வயது 65ஆகவும் உயர்த்தப்பட உள்ளது. மேலும் பிரதம நீதியரசர் தனது 67வது வயதை எட்டும் போதோ அல்லது 6 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் போதோ இவற்றில் எது முதலில் நிகழ்கின்றதோ அதன்படி ஓய்வு பெற வேண்டும் என்றும் சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் அதிகபட்ச எண்ணிக்கையை தற்போதைய 19 இருந்து 24ஆக உயர்த்தவும் இந்த திருத்தம் முன்மொழிகின்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சட்டமூலத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிட உத்தரவிட்டுள்ளார். குட்டிமணி தங்கத்துறை சிலை விவகாரம், சிற்பக்கூடத்தில் இருந்து சிலைகளை 14 நாட்களுக்கு வெளியே கொண்டு செல்ல தடை விதித்தது கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம். வெள்ளிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோரின் சிலை அமைப்பு விவகாரம் புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது. சிலை நிறுவும் ஏற்பாட்டாளரும் வல்வெட்டித்துறை முன்னாள் நகரசபை உப தவிசாளருமான கந்தசாமி சதீஷ் நேற்று கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் சுமார் 5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். வல்வெட்டித்துறை போலீசாரின் அழைப்பின் பேரில் நேற்று காலை 10 மணிக்கு கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜரான அவர் பிற்பகல் 3 மணி வரை விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதற்கிடையில் குட்டிமணி மற்றும் தங்கத்துறையின் சிலைகள் கிளிநொச்சியில் உள்ள சிற்பக்கூடத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சிலைகளை 14 நாட்களுக்கு வெளியே கொண்டு செல்ல தடை விதித்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கந்தசாமி சதீஷ் நாளை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணையும் அனுப்பப்பட்டுள்ளது. அதேவேளை வல்வெட்டித்துறையில் குட்டிமணி மற்றும் தங்கத்துறைக்கு சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் முன்னதாக விதித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு போதுமான ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் நீக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலேயே சிலை அமைப்பு விவகாரம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது கிளிநொச்சி விசேட குற்ற புலனாய்வு பிரிவினரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கு கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ செப்டம்பர் 29 இணைய நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் வழங்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கோத்தாபய ராஜபக்ஷ அன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகி அங்கிருந்து நிகழ்நிலை தொழில்நுட்பத்தின் மூலம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தனது சாட்சியத்தை பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 10 மனித உரிமைகள் தினத்தை ஒட்டி யாழ்ப்பாணத்தில் நடத்த திட்டமிடப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்ட ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்களின் உறவினர்கள் 2012 ஆண்டு தாக்கல் செய்த ஆள்கொணர்வு மனுவின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வழக்கு விசாரணைகளின் போது 2017 ஆண்டு கோத்தாபாய ராஜபக்ஷவின் பெயர் சாட்சியாளர் பட்டியலில் இணைக்கப்பட்டதுடன் அவரை நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க பலமுறை உத்தரவிடப்பட்டது. எனினும் பாதுகாப்பு காரணங்களால் யாழ்ப்பாணத்திற்கு வர இயலாது என அவர் தொடர்ந்து தெரிவித்த நிலையில் தனது சட்டத்தரணிகள் ஊடாக நிகழ்நிலை வழியாக சாட்சியம் வழங்க அனுமதி கோரியிருந்தார். அந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் முன்னதாக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான சத்திய கடிதத்தை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டதுடன் பின்னர் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் வழங்க அனுமதியும் வழங்கியது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் 29 கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகி அங்கிருந்து நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கோத்தாபாய ராஜபக்ஷ தனது சாட்சியத்தை பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் இன்று மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. பூர்வீக காணிகளை மீட்க கோரி மன்னாரில் போராட்டம். தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க கோரி மன்னாரில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகர சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இன்று இடம்பெற்ற இந்த போராட்டம் நீண்ட காலமாக தமது காணிகளை மீட்டெடுக்க போராடி வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணி இழந்த மக்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் அனுசரணையுடன் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம், வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு மற்றும் மட்டக்களப்பு, மயிலத்தமடு, மாதவளை பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை மீட்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தில் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள், கிராம மக்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், மக்களின் உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கான கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகள் ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். மன்னார் மடு அன்னையின் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல ஆரம்பம். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா நேற்று வியாழக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று மாலை 5:30 மணியளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. இக்கொடியேற்ற நிகழ்வில் மடு திருத்தல பரிபாலகர்
அருட்தந்தை பெப்பி சோசை அடிகளார், மறைமாவட்ட குருக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து முதலாம் நாள் நவநாள் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா ஆரம்பமாகியுள்ளதை அடுத்து நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான கத்தோலிக்க பக்தர்கள் மடு திருத்தலத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தினமும் மாலை வேளைகளில் நவநாள் திருப்பலிகள் தொடர்ந்து இடம்பெறவுள்ளதுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் 14 மாலை விசேட வேஸ்பர் ஆராதனையும் இடம்பெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெருவிழா திருப்பலி எதிர்வரும் ஆகஸ்ட் 15 காலை 6:15 மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் ஏனைய மறைமாவட்ட ஆயர்களின் கூட்டு திருப்பலியாக மிக விமர்சையாக ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. முதல்வர் விஜய் ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்பது அவசியம், திருமாவளவன் கருத்து. காவிரி நீர் பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது அவசியம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முன்கூட்டியே வலியுறுத்திய இயக்கம் விசிக என தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்பது அவசியம் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து கருத்து தெரிவித்த அவர் பிறமொழி பேசும் மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதற்காக அல்ல, மாறாக மாநில உரிமைகள், மொழி உரிமைகள் மற்றும் இன உரிமைகள் பாதுகாப்பதற்காகவே மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சுயாட்சி கோரிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றும் கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மத்திய அரசு அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக தமிழக அரசு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை வரவேற்ற அவர் புதிய அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் தற்போது விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என்றும் எதிர்காலத்தில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கில் திடீர் திருப்பம், மனுவை வாபஸ் பெற்ற சங்கீதா. குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது தாக்கல் செய்திருந்த விவாகரத்து மனுவை சங்கீதா வாபஸ் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முதல்வரும் தவேக தலைவருமான விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் விஜய் பிரபல நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அதனால் விவாகரத்து வழங்குவதோடு நிரந்தர ஜீவனாம்சம் மற்றும் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வசிப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருவரும் நேரில் ஆஜராகாத நிலையில் பிரபலங்கள் என்பதால் காணொலி வாயிலாக விசாரணை நடத்த கோரிக்கை விடுக்கப்பட்டு வழக்கு இன்றைய தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்ட பலத்த பாதுகாப்புடன் சங்கீதாவிடம் காணொளி காட்சி மூலமாக நீதிபதி தீவிர விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையின் முடிவில் தன் கணவரும் தமிழக முதல்வருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்திருந்த மனுவை சங்கீதா திடீரென வாபஸ் பெற்றுக் கொண்டார். இதனை அடுத்து விஜய் சங்கீதா இடையேயான விவாகரத்து வழக்கு முழுமையாக முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஈரான் ஆட்சியை கவிழ்க்கும் திட்டம் தோல்வி, இஸ்ரேலின் மொசாட் தலைவர் பணி நீக்கம். ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க தவறியதால் 2 மூத்த அதிகாரிகளை இஸ்ரேலின் மொசாட் தலைவர் பணி நீக்கம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான திட்டம் தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து உளவு அமைப்பான மொசாட்டின் 2 உயர் அதிகாரிகளை அதன் தலைவர் ரோமன் கோப்மேன் பணி நீக்கம் செய்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் மொசாட்டின் உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவராக பணியாற்றி வந்தார். மற்றவர் அந்த அமைப்பின் ஈரான் பிரிவின் தலைவராவார். ஈரானில் உள்ள சிறுபான்மை குழுக்களை கிளர்ச்சியில் ஈடுபட வைப்பதன் மூலமும் அரசாங்கத்தை அகற்றுவதற்கு பெருந்திரளான போராட்டங்களை தூண்டுவதன் மூலமும் ஈரானின் தலைமையை கவிழ்ப்பதற்கான எழுத்துப்பூர்வ திட்டத்தை இந்த 2 அதிகாரிகளும் தீட்டியதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் புதிய ஜனாதிபதி தேர்வு, தேர்தல் திகதி அறிவிப்பு. பங்களாதேஷின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பங்களாதேச ஜனாதிபதியாக பதவி வகித்து வந்த முகமது ஷஹாபுதீன் தனது பதவிக்காலம் நிறைவடைய இன்னும் 2 ஆண்டுகள் இருந்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்த முகமது ஷஹாபுதீன் ராஜினாமாவை தொடர்ந்து அந்நாட்டில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை வங்காளதேச நாடாளுமன்ற கூட்ட அரங்கில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைகள் வரும் 13ஆம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்காளதேச அரசியல் சூழலில் முக்கியமாக கட்டமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.